தலைநகர் கோலாலம்பூர் சுங்கை உள்ள மறுசுழற்சி உலோக கிடங்கு நேற்று இரவு தீயினால் தரைமட்டமானது. தீ அணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நேற்று இரவு 9:06 மணி அளவில் தீ விபத்து குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 4 தீ அணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கோலாலம்பூர் தீ அணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இரவு 10:20 மணி அளவில் தீ வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் ஸ்கிராப் யார்டு பகுதி 100 விழுக்காடு தீயில் எரிந்து நாசமானது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 300 கிலோமீட்டர் அல்லது 4 மணி நேரத்திற்கும் மேலான பயணங்களை மேற்கொள்ளும் விரைவு பேருந்துகளில் 2வது ஓட்டுநர் இல்லாத காரணத்தினால் 25 விரைவு மற்றும் சுற்றுலா பேருந்துகளின் நடத்துனர்களுக்கு சாலை போக்குவரத்து துறையான JPJ சம்மன் அனுப்பியுள்ளது. பினாங்கில் உள்ள 3 சுங்கச்சாவடிகளில் சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த சம்மன்கள் வழங்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் அன்று இரவு 10 மணிக்கு தொடங்கிய இந்நடவடிக்கை நேற்று காலை 7 மணிக்கு முடிவடைந்ததாக JPJ தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த நடவடிக்கையின் போது 273 சம்மன்கள் வழங்கப்பட்டதாக JPJ குறிப்பிட்டுள்ளது. தெற்கு மேற்கு கடற்கரை விரைவுச்சாலையின் 212.3வது கிலோமீட்டரில் இன்று அதிகாலை 2 வாகனங்கள் மோதிய விபத்தில் 24 வயதான தாயும் அவரது குழந்தையும் உயிரிழந்தனர். மஞ்சோங் அருகே அதிகாலை 5 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் நோர் ஃபதிலா அஸ்லான் என்பவரும் அவரது 2 வயது மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. தாயும் மகனும் பெரோடுவா கலிசாவில் பயணம் செய்த நிலையில் அந்த காரில் இருந்த 24 வயது இளைஞனும் 3 வயது சிறுவனும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மற்றொரு வாகனமான புரோட்டான் வீராவில் வந்த பாதிக்கப்பட்ட மற்ற 2 ஆண்களும் சிறு காயங்களுக்கு ஆளாகினர். அதிகாலை 5:15 மணி அளவில் இந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோட்சி நோர் அமாட் கூறினார். வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 3 நாட்களில் கிளந்தானில் உள்ள 9 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை கணித்துள்ளது. தும்பாட், பாசிர்மாஸ், கொத்தபாரு, பாசிர் புத்தே, பாச்சோக், தானாபேரா, மாச்சாங், கோலக்ராய் மற்றும் ஜெலி ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அனைத்து பேரிடர் மேலாண்மை நிறுவனங்களும் உள்ளூர் மக்களும் குறிப்பாக வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் உள்ளவர்கள் விழிப்புடன் இருக்கவும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலாயா பல்கலைக்கழகத்தில் உடற்பயிற்சி கூடத்திற்கு அருகில் பூனையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது மற்ற 5 பூனைகள் மற்றும் ஒரு நாய் இறந்ததை தொடர்ந்து அதே முறையில் கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. மலாயா பல்கலைக்கழக மாணவர் சங்கம் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியது. மேல் அதிக விசாரணைக்காக பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் போலீசாருக்கு இந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டது. கஜகஸ்தானின் அக்டாவ் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் J282443 என்ற எம்பிரேயர் 190 விமானம் விபத்துக்குள்ளானதில் மலேசியர்கள் யாரும் சிக்கவில்லை என்று மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. விஸ்மா புத்ரா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியதோடு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக ஒரு அறிக்கையில் வெளியுறவுத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உதவி அல்லது மேலும் தகவலுக்கு அஸ்தானாவில் உள்ள மலேசிய தூதரகத்தை மலேசியர்கள் நாடலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.